முதல்ல தாவேகா தலைவருக்கு விஜய் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். ஏனென்றால் இஸ்லாமியர்களை ஓட்டு வங்கியா பயன்படுத்த மற்ற கட்சியினருக்கு தான் உரிமை உள்ளதா? இதோ எனக்கும் உள்ளது. நானும் அவர்கள போல ஓட்டு வங்கியாக தான் பயன்படுத்த பல நாடகங்கள அரங்கேற்ற தான் செய்வேன். என பகிரங்கமா அனைத்து இஸ்லாமியர்கள் முன்னும் ஒற்றுக்கொண்டுகிட்டார்ல. அதுக்கு ஒரு நன்றிய நான் தெரிவிச்சுக்க வேண்டியது தான் அவசியமா இருக்கு இந்த நேரத்துல. அடுத்து இத்தனை வருடமா சினிமாவுல இருக்கும் பொழுது, அவருக்கு இஸ்லாமியர் சமுதாயம் இருப்பது தெரியாமல் இருந்தது ஒரு ஆச்சரியமாக பார்க்க செய்கிறது. இதற்கு ஒரு வித்தியாசமாக பதில் சொல்ல வேணும்னா, என்ன ஒரு ஆச்சரியக்குறி என நகைப்பாக இருக்கிறது. அத்துடன் அவர் ஒரு கூத்து அரங்கேற்றியுள்ளார். அதை பார்த்தவுடன் இஸ்லாமியனாக இருந்து அதிர்ந்து சத்தியமா அதிர்ந்து போயிட்டேன். எங்களது ஹஜ்ரத் மதகுரு அவர் அவமதிப்பது போல தொழுகையின் போது நடந்து கொண்டது விதம் இருக்கு பாத்தீங்களா? உண்மையா என்னைய போல இருக்க இஸ்லாமியர்களுக்கு உண்மையான இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருந்தது. எங்களோட மதத்தை இழிவுபடுத்துவது போலும் இருந்தது. நான் அவருக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கொள்ள தான் கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் கிறிஸ்தவரா இல்ல இஸ்லாமியரா இல்ல இந்துவா என்பது என்னோட ஆராய்ச்சி இல்ல. ஆனால் தாங்கள் எங்களது மதத்தையும் எங்களது இறை வழிபாட்டையும் அவமதிக்க வேண்டாம். நீங்களாவே இருங்க. நாங்களாவே இருக்கோம். எங்களை தயவு செய்து ஓட்டு வங்கியா பயன்படுத்தணும் அப்படின்னு மட்டும் நினைச்சு உங்க நாடகத்தை அரங்கேற்ற வேணாம் என்பதினை நான் இதன் மூலம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.